நெல்லிக்காய் ரசம் செய்ய தேவையான பொருட்கள் இன்றைக்கி நான் வந்துட்டு 2 இந்த பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேங்க. ஒரு பச்சை மிளகாய், அரை தக்காளி எடுத்திருக்கேன் புளிப்புக்காக, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 4 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள், மிளகுத்தூள், தேவையான அளவு ஆயில், கடுகு உளுந்தம் பருப்பு அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. அவ்வளோதாங்க நெல்லிக்காய் ரசம் செய்ய தேவையான பொருட்கள். இப்போ வந்து நம்ம ரசம் வைக்கிறதுக்கு நெல்லிக்காயை வந்து பார்த்திங்கன்னா அந்த கொட்டை இல்லாமல் அந்த மேலே இருக்கக்கூடிய எதுவும் சதையை மட்டும் நல்லா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நெல்லிக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட வெள்ளைப்பூண்டு பல் சேர்த்துக்கலாம், சீரகம் 1 ஸ்பூன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிளகு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க, உப்பு. இப்போ வந்து இதையெல்லாம் சேர்த்துட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் குறப்பாகவே அரைச்சிக்கலாம், ரொம்பவும் நான் ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக நான் இப்போ அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ வந்து ரசத்துக்கு அரைக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் அரைச்ச பேஸ்ட்டை ஒரு மங்களை சேர்த்துக்கிறேங்க. இப்போ வந்து ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து மிக்ஸி ஜார் அலசிட்டே ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு புளிப்பு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எடுத்துருக்க புளிப்பு அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் தண்ணி ஆட் பண்ணிட்டிங்கன்னா அப்புறம் டேஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால தான். இப்போ வந்து நம்ம நெல்லிக்காய் ரசத்துக்கு கலக்கியாச்சுங்க. இப்போ நம்ம ரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதில் கடுகு உளுந்தம் பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். அது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு டைம் ஆயிலில். இப்போ இதில் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. அது கூட மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி ஆயிலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரசத்தை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு முறை கலந்து விட்டுறலாம். இந்த ரசத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குதுங்க. வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கனால பார்த்து சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காய் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கும். ஆனால் அந்த பெரிய நெல்லிக்காயில் பார்த்திங்கன்னா அவ்வளோ மருத்துவ பயன்கள் இருக்குதுங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ரசமாக வச்சு கொடுக்கலாம். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா சளி இருமலுக்கு எல்லாமே இந்த ரசம் வந்து ரொம்பவே நல்லதுங்க. இப்போ ரசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுற்றி நுரக்கட்டி லைட்டாக கொதிச்சு வர டைமில் நம்ம கொத்தமல்லியில் துவைக்கலாம். பாருங்கள், நெல்லிக்காய் ரசம் வந்து சூப்பராக நுரக்கட்டி நல்லா இந்த டைமில் கொதிச்சுட்ருக்கு. இப்போ வந்து கொத்தமல்லியில் துவைக்கலாங்க. இப்போ வந்து ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கொத்தமல்லியில் தூவிட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான நெல்லிக்காய் ரசம் செமையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.